Welcome to CAD CAM in Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பார்ட் உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஜென்ரலாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்டை மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் ப்ரொசீஜர்ஸ். First one design, the next one design for manufacturing needs, then CNC programming, machine setup, program proofing, machine the part inspection, and finally finishing. These are the steps are following for the making a product. இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிசைன். இது எதுக்காகனா நம்ம மைண்ட் தாட்டில் இருக்கிற பார்ட்டை ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணுவாங்க. நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபைல் வேணும், இந்த பர்பஸ்க்கான ஆப்ரேஷனுக்காக தான் வேணும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை வச்சு ஒரு மாடல் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்து வந்து பார்த்தோம்னா டிசைன் ஃபார் மேனுஃபேக்சர் நீட்ஸ். அந்த ஒரு ஐடியாவை வச்சு டிசைன் பண்ணதை அதை எந்தெந்த ப்ரொசீஜரை வச்சு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய டைமென்ஷன் எல்லாம் வந்து ஒரு பிளானாக ஒரு சீட்டில் கொண்டு வர்றது தான் வந்து அடுத்த ஸ்டெப். இதில் வந்து பார்த்தோம்னா லைக் எல்லோரும் வந்து ஸ்டேஜ் ட்ராயிங்லாம் வந்து போடுவாங்கள்ல, அதை தான் வந்து மேனுஃபேக்சரிங் நீட்ஸ்க்காக டிசைன் யூஸ் பண்ணுறதுங்க. அடுத்து சிஎன்சி ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவை வச்சு மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அதை வந்து மேனுஃபேக்சரிங் நீட்ஸ்க்காக ஸ்டேஜ் ட்ராயிங்ஸ்லாம் போட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஜி கோட்ஸ் எம் கோட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணோம். அதுதான் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கடுத்து அந்த ஸ்டேஜ் ட்ராயிங்கில் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன செட்டிங்லாம் போடணுமோ அது மாதிரி மிஷினில் வந்து ஜாபை லோட் பண்ணி ஆரிஜின் எடுக்கிறது, ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, மிஷினிங் பண்ணுறதுக்குரிய செட்டப் எல்லாமே கிளாம்பிங் அந்த எல்லா செட்டப்ஸுமே வந்து பண்ணுறதா மிஷின் செட்டப். அதுக்கடுத்து ப்ரோக்ராம் ப்ரூஃபிங். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த செட்டப்லாம் முடிச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஜி கோட்ஸ்க்காக நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து ட்ரை ரன்னாவோ இல்லை சிஎன்சி சிமுலேட்டர் வச்சோ வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறது தான் வந்து ப்ரோக்ராம் ப்ரூஃபிங்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு கொலிஷனும் இல்லாமல் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காத அளவுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி ப்ரோக்ராம் ப்ரொஃபைலுக்காக ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறதா ப்ரோக்ராம் ப்ரூஃபிங். அதுக்கடுத்து அந்த ப்ரோக்ராம் ப்ரூஃபிங்கை வச்சு நம்ம ப்ரோக்ராமை வச்சு நம்ம மெஷின் பண்ண போகிறோம் ஆக்சுவல் பார்ட்டில். ஸோ நம்ம அந்த ப்ரோக்ராமை வச்சு மெட்டீரியலை வந்து சப்ட்ராக்டோ ஆடிங்கோ பண்ணி நம்ம வந்து ஜாபை வந்து மிஷினிங் பண்ணுறோம். அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜாபை வந்து மிஷினிங் பண்ணிட்டோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண டிசைனுக்காக, மாடலுக்காக, ஸ்டேஜ் ட்ராயிங்க்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜாக இருக்குது. இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் செக்டாரில் வந்து இருக்கும். நம்ம கொடுத்துருக்கிற டாலரன்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதா வந்து குவாலிட்டி செக் பண்ணுறது தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் அடுத்த ஸ்டேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம குவாலிட்டியை வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமேலு டேரெக்டாக வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு போயிடும். ஃபினிஷிங் ஸ்டேஜ்னால் என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஜாப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேலு அதுக்கு வந்து பேக் பண்ணுறது, கோட்டிங் பண்ணுறது, பிளேட்டிங் பண்ணுறது, ஆனடைஸ் பண்ணுறது, இது எல்லாமே பெயிண்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து வரும். ஸோ நம்ம ஜாபை வந்து ஒரு ஐடியாவை வச்சு க்ரியேட் பண்ணிட்டோம். அதை வந்து நம்மளுடைய ரெக்யூர்மெண்ட்டுக்காக இருக்கான்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபினிஷிங்கும் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தினமும் ஒரு தகவலை தெரிஞ்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் டு CAD CAM.